திமுக தலைவர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்தில் தொடங்கியது 2016ஆம் ஆண்டில் திமுக சந்திக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் கட்சியின் மேலிட பிரதிநிதி குலாம் நபி ஆசாத் மற்றும் தமிழக காங்கிரஸ் விவகாரங்களை கவனிக்கும் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் ஆகியோருடன் தமிழக காங்கிரஸ் பிரதிநிதிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றனர். தமிழர்களுக்கு துரோகம் இழைக்கும் காங்கிரஸ் அரசு என்று கூறிய திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேறியது அக்காலத்தில் திமுக எதிர்கொண்ட அரசியல் நெருக்கடி என்றும் காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. In 2013, the DMK accused you of letting down Tamils and went out of the alliance. What has changed from 2013 now? Well, it's not first time that we have gone with DMK. We have had an alliance on earlier occasions also. Yes, some time in the politics, there are compulsions, there are pressures, but by and large, the DMK and Congress have gone together both in assembly elections and parliament elections on a number of occasions. Sir, are you inviting Mr. Vijay? Are you opening? I have said in the beginning that is for the DMK leadership, because they are sitting here, they know who are the potential political parties who should be roped in. Let us leave to the DMK. Thank you very much. ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் தேமுதிக தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்களுக்கு நேரடியாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாகவே அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பே போதுமானது. ஆக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகிற நேரத்தில் நிச்சயமாக அவரோடு பேசி ஒரு நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் திமுக காங்கிரஸ் இணைந்து எதிர்கொள்ளப் போகும் 2016ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் எந்த அளவிலான வெற்றி வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கும் என்பதை முடிவு செய்பவர்கள் தமிழக வாக்காளர்களே. சேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.